எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் வணக்கம். ராஜநிலை சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்க கிடைக்கிற இந்த ராஜநிலை சேனல்ல உங்களோட இன்னைக்கு நான் பேசுறது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்ப இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி அது எந்த விக்னங்களும் இல்லாம நல்லா சிறப்பா முடியணும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம யாரை கும்பிடுவோம்? ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே விநாயகரை தான் கும்பிடுவோம் இல்லைங்களா? விநாயகரை கும்பிட்டு நம்ம போனோம் அப்படின்னா தொழிலாகட்டும், ஒரு தகவல்களாகட்டும், அல்லது எந்த ஒரு முயற்சிகள் ஆகட்டும், அது என்ன ஆகும்? தடை இல்லாம நடக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய நம்பிக்கைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கும்பிடுறது விநாயகர் பெருமானை நம்ம கும்பிடுறோம். இப்ப சங்கடகர சதுர்த்தியில போயிட்டு நாம ஒரு தேங்காய் பிள்ளையாருக்கு சுத்திட்டு நமக்கும் சுத்திட்டு சதுர தேங்காய் நம்ம உடைச்சோம் அப்படின்னா, அந்த தேங்காய் எந்த அளவுக்கு உடையுதோ நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடி ஆயிடும். எல்லாமே பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும். அது மாதிரியானது. அப்படி இருக்கிறப்ப இப்போ எந்த இதுக்கு எத்தனை தேங்காய் உடைக்கணும்? ஏன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க, மேடம் எந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த இதை நான் ஆரம்பிக்க போறேன், இல்லை இதுக்கு நான் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கறதுக்காக நம்ம ஒரு சிலது நம்ம எல்லாருக்காகவும் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த காணொளி மூலியமா நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு தடை இல்லாம ஒரு விஷயம் நடக்கணும், நமக்கு அது சக்சஸ் ஆகணும், அல்லது எந்த விதத்துல பிரச்சனை இல்லாம தப்பிச்சு வரணும். ஓகேங்களா? ஒண்ணு நமக்கு சக்சஸ் ஆகணும், இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் அங்க நடந்தா கூட அதுல நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நாம சேஃபா வீடு சேரணும் இல்லைங்களா? அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு தேங்காய் விநாயகருக்கு கற்பூரத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, 3 தடவை வலமுறையா 3 தடவை சுத்திட்டு நீங்க அந்த சதுர தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாம உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்காக போறோம், இல்ல ஒரு புது முயற்சியா ஒரு வேலை கேட்கணுங்கிறதுக்காக நம்ம போறோம், ஒருத்தரை பார்த்து பேசுறதுக்காக வேலை விஷயமா நம்ம போறோம் அப்படின்னா அந்த இதுக்கு 3 தேங்காய் உடைங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த வேலை சம்பந்தப்பட்டது அவர்னால என்ன பண்ணுவாரு, முடியலன்னா கூட வேறொருத்தரை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த ஒரு வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 3 சதுர தேங்காய்கள் இது மாதிரியானது கற்பூர தீபம் வச்சு நம்ம உடைக்கும் போது மிக சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, தொழில்ல உயர்வு. இப்ப பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்பயும் போலவே தான் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமி வருது இல்லைங்களா, அந்த அஷ்டமி அன்னைக்கு கடை லாக் பண்ணும்போது கற்பூர தீபார்த்தனை காமிச்சிட்டு ஒரு தேங்காய் ஒன்று கடைக்கு முன்னாடி உடைங்க. ஓகேங்களா? தேய்பிர அஷ்டமியில அது மாதிரியானது ஒன்று செய்யுங்க. அதே போல அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமிக்கும் பூசணிக்காயோ அல்லது தேங்காயோ நீங்க உடைக்கலாம். ஏன்னா தொழில் நல்ல வளர்ச்சி அடையறதுக்கா, உயர்வு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டானது செய்யறது. இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்ப என்ன நட்சத்திரம், நம்ம எந்த ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தோடைய 13வது நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும், பதவி உயர்வு, வீட்லயும் சரி நமக்கு நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள், அலுவலகத்திலையும் நார்மலா ஒரு சின்ன பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட பெரிய பொசிஷன் உயர்வாகிறது. அதே போல பிசினஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, சாதாரணமா ஆரம்பிச்ச கடை 4 பிரான்ச் 5 பிரான்ச்னு போடுற அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா இந்த 13வது நட்சத்திரத்தை நாம இயக்கும் போதும் அது என்ன பண்ணும், நமக்கு அதனுடைய தேவதைகள், அதனுடைய உணவுப் பொருட்கள், அதனுடைய மலர்கள், இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு அதுல சக்சஸ் கிடைக்குது. இனி வரக்கூடிய, ஏன்னா இப்ப நீங்க கேட்கறது தெரியுது, அந்த 13வது நட்சத்திரம் என்னோட ஜென்ம நட்சத்திரம் இது, எனக்கு 13வது நட்சத்திரம், நான் என்ன பண்ணனா எனக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகிறதுக்கு உண்டானது எடுத்துக்கலாங்கிறத கேட்கறது எனக்கு கேட்குது. நெக்ஸ்ட் வீடியோல
கண்டிப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 13வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய ஆடியோஸ்ல வீடியோவா உங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்க போறோம் நம்மளுடைய சேனல் மூலியமா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிட்டு வராங்க. அப்படிங்கும்போது முன்னையெல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராத்தி எடுத்தோ அல்லது வந்து ஒரு தேங்காய் டிஸ்டி சுத்தியோ தான் உடைச்சிட்டு தான் திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு எலுமிச்சம்பழம் சுத்தி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிறவே இல்ல. அங்க போறாங்க இருக்கிறாங்க திருப்பி இப்படி அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் நீடிச்ச மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகளாவே இருக்கும். இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்த வெட்டியோ அல்லது கண்டினியூவா அவங்களுக்கு உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவர்களை சுத்தி ஓகேங்களா, இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளுமே வந்து லெமன் இருக்குது இல்லைங்களா, அந்த லெமன் வந்து சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ள சிகப்பெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தடவை நல்லா சுத்தி அதை கொண்டு போய் முச்சந்தியில போட்டுருங்க. அதே போல என்ன பண்ணுவாங்கன்னா காலடி மண்ணு, வரமிளகா, எலுமிச்சம்பழம், உப்பு, உப்புக்கல் இது எல்லாமே வச்சு எல்லாமே சுத்துவாங்க. எலுமிச்சம்பழத்தை முச்சந்தியில போடுவாங்க. இந்த இது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு மாதிரி நம்ம எரிய வச்சு ஏதாவது ஒன்று எரிய வச்சு அதுல இதை போடும்போது அந்த படபடன்னு வெடிக்கும். காரம் அடிக்கவே அடிக்காது. டிஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டலா அந்த இதனுடைய டிஃப்ரெண்டா தெரியும் நமக்கு. எப்பயும் நார்மலா மிளகா காக்கும் இல்லைங்களா, ஆனா அந்த டிஸ்டி சுத்தி போடுற மிளகால காரமே வராது. அந்த அளவுக்கு டிஸ்டி இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரியானது நம்ம செய்யும் போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து சீக்கிரம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மீண்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். விநாயகருக்கு என்ன பண்ணணும், அவர்களை பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு 3 தேங்காய் அவங்களுக்கு வடிச்சோம் அப்படின்னா, விநாயகருக்கு வடிச்சோம் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, ரெக்கவர் ஆகி மேல வந்துருவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கணும். லட்சுமி ஹயங்கிரீவரை வந்து நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடுகள் பண்றது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். புதன்கிழமை வழிபாடு பண்றது சொல்லணும். புதன் மற்றும் வியாழன், ஏன்னா லட்சுமி ஹயங்கிரீவரையும் குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில அந்த கல்விங்கிறது மேன்மை எடுத்துக்கொண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. நாம விநாயகருக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 தேங்காய், சரிங்களா, 5 தேங்காய் நம்ம அந்த சூர தேங்காயை நம்ம உடைச்சு அதுல ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு காலேஜ் சேர்த்த போறீங்க, ஸ்கூல் சேர்த்த போறீங்க அப்படிங்கும் போது தம்பி பேர்லயோ பாப்பா பேர்லயோ நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 5 தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு சுத்திட்டு அந்த இது உடைச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், நல்லா சூப்பரா படிக்கும். அந்த இயர்ல நல்ல நிலைகள் மற்ற குழந்தைகளை விட நல்ல குழந்தைகளை இன்னும் இருக்கிறதோட நல்ல டெவலப்பிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அதே போல விநாயகருக்கு வந்து இந்த புத்திரபாக்கியத்துக்காக வேண்டி தவம் இருக்கக்கூடியவர்கள், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்துல விநாயகருக்கு வந்து தண்ணி நம்ம அந்த இது ஜலத்தை அபிஷேகம் பண்ணிட்டு 9 முறை அந்த அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை வலம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அந்த இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தீபம் 9 தீபம் ஏற்றுங்க. இன்னைக்கு 9 தீபம் ஏற்றி கொள்ளு இருக்குது இல்லைங்களா, கொள்ளு வந்து சாமிக்கு வந்து அதை படைங்க. படைச்சிட்டு ஒரு 9 தேங்காயை வந்து சாமிக்கு வந்து சுத்திட்டு சூர தேங்காய் ஒன்று உடைச்சிருங்க. அது மாதிரி நம்ம பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கும் அதுக்குண்டான மருத்துவ சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு வந்து விநாயகர் பகவானே வந்து என்ன பண்ணுவாரு, வழிகாட்டுவார். நீ இங்க போ, இங்க பாரு, இந்த கோவிலுக்கு போ, உன் கர்ம வினைகள் உனக்கு நீங்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இது மாதிரியானது. அதே போல விநாயகருக்கு வந்து சீக்கிரமா கல்யாணமே ஆகல, கல்யாணம் வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 11 தேங்காயை வந்து மாலையா சுத்தி விநாயகருக்கு மாலை போடுங்க. அந்த விநாயகருக்கு மாலை போட்டுட்டு 11 தீபம் ஏற்றி வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றீங்க 11 வாரம். இதே போல வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் திருமணம் கூடாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் அமையறதுக்குண்டான வாய்ப்புகளை அந்த விநாயகர் நமக்கு உருவாக்கி கொடுத்தார். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பகவான். அடுத்தது நமக்கு சித்தி முத்தியை அளிக்கக்கூடியவர். எடுத்த காரியங்கள் எந்த விக்னங்களும் இல்லாம சிறப்பா அமையக்கூடியவர். இது மாதிரி விநாயகரை வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு நிலைப்பாடுகள் ஒரு என்ன நினைக்கிறீங்களோ ஓகேங்களா, அந்த நிலைப்பாடுகள்ல இருந்து நீங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு கொடுப்பாரு. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.